அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி பாக்கியா 2 பேருக்கு இடையில நடக்கிற போட்டியில் நம்ம பாக்கியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இப்போ ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் தெரியாத நம்ம கோபி எப்படியாச்சும் பாக்கியாவோட வேலைக்கு நம்ம திவால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நான் வந்து ஈஸ்வரி கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ண போகிறேன். அது ஒன்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கோபி. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை அசிங்கப்படுத்தணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு சிஎம்லாம் கூப்பிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டை திறப்பு விழா பண்ணால அவளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே நம்ம அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. அம்மா, எனக்கு முதல் தெய்வம் நீங்கள் தான், அதனால் நீங்கள் வந்து தான் கண்டிப்பாக இந்த கிச்சன்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி இனியா செல்லியன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற க்ரௌடெல்லாம் பார்த்து நம்ம ஈஸ்வரி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. கோபி, உனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது, இந்த பிஸ்னஸில் நீ எப்படி முன்னேறுவேன்னு நினச்சி நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எக்கச்சக்கமான பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இதே மாதிரி டெய்லி போச்சு அப்படின்னா உன் பிஸ்னஸ் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, நம்ம பிள்ளை ஊதாரித்தனமாக சுற்றி இருந்தாலும் இப்போ நல்லபடியாக அவனோட பிஸ்னஸை தொடங்கியிருக்கான், எப்போவுமே இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சமைக்கிற இடம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் கஸ்டமர்ஸ் ரெகுலராக இதே மாதிரி இருப்பாங்களா கோபி, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல உடனே கோபி வந்து அம்மா, இதுக்காக நம்ம தனியாக படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஆனால் உங்கள் மருமக பாக்கியா மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாமல் ஒரு வேலையிலையும் கம்ப்ளீட் பண்ணாமல் நான் எந்த பிஸ்னஸையும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால் இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கோபி இன்றைக்கி ஆரம்பித்த மாதிரி எப்போவுமே அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்க போகிறதில்ல. இது தெரியாத நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், பாக்கியாவோட பிஸ்னஸ்க்கே ஆப்பு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணத்தில் இருக்கார். பாக்கியா இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.